ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எலுமிச்சம்பழம், புதினா, இஞ்சி வச்சு ஒரு ஸ்குவாஷ் செய்ய போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை செய்து வச்சிட்டோம்னா நம்ம பிளாக் டீக்கும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த நோன்பு நேரங்களில் ஃப்ரெஷ்ஷாட்டு நம்ம ஜூஸ் போட்டு லெமனை ஊற்றி குடிக்கிறதுக்கு பதிலாகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். சில நேரங்களில் கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் இருந்தாலும் ஹாட் வாட்டரில் இதை 1 டீஸ்பூன் ஊற்றி குடிக்கலாம். அதுவும் நல்ல ஒரு ரிலீஃபை தரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1.5 கப்பு சீனி போட்டுட்டு 1 கப்பு தண்ணீர் ஊற்றி இதை நல்லா மெல்ட் பண்ணிடலாம். சீனி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்குது. ஒரு பெரிய இஞ்சி எடுத்து தோல் சீவி நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். ஒரு கைப்பிடி புதினாவையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். எலுமிச்சம்பழம் நிறைய இருக்கக்கூடிய நேரங்களில் இந்த மாதிரி செய்து வச்சுக்கிடலாம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் போட்டோம்னா ஒரு 4-5 நாள்லையே லெமன் கெட்டு போயிடும். இந்த மாதிரி செய்து வச்சிட்டோம்னா கெட்டே போகாது. 2 மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும். டயட் இருக்கக்கூடியவங்க கூட காலையில் வெறும் வயிற்றில் ஹாட் வாட்டரில் ஊற்றி இதை குடிக்கலாம். நூல் பருவம் வர ஆரம்பிச்சிட்டு இனி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு கம்பி பதம் வந்தாச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுறலாம். லைட் சூடோடி இருக்கும்போதே ஒரு 1/4 கப்பு லெமன் ஜூஸையும் ஊற்றிக்கிறேன். இந்த லெமன் ஜூஸ் ஒரு 10 லெமனோட ஜூஸ். சிரப் காய்ச்சிட்டு இருக்கும்போதே இந்த லெமன் ஜூஸை ஊற்றக்கூடாது. அப்படி ஊற்றினோம்னா இந்த ஜூஸ் கசக்க ஆரம்பிச்சிரும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் அரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சதும் இன்னும் நல்லா திக்காயிரும். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வீட்டிலேயே கிரேப் ஸ்குவாஷ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. லெமன் ஜிஞ்சர் மின்டோட ஸ்குவாஷ் ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.